ஓம் சக்தி. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது திருமுல்லைவாயில் பச்சையம்மன் திருக்கோயில். பச்சையம்மன் மன்னாரீஸ்வரர், சிவபெருமான் மன்னாரீஸ்வரராகவும் பார்வதி தேவி பச்சையம்மனாகவும் காட்சி தரக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம். இந்த ஸ்தலமாகப்பட்டது பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலமாகிய திருமுல்லைவாயிலில் அமைந்திருக்கிறது. இந்த திருமுல்லைவாயில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகலாம் அப்படின்னு நினச்சா அது நிச்சயமாக பக்கத்தில் இல்லை. திருமுல்லைவாயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. அதனால் ஆட்டோவில் போகலான்றவங்க மாத்திரம் ஆவடி சென்னை சென்ட்ரலுக்கு நடுவில் இருக்கிற இந்த திருமுல்லைவாயில் ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கி ஆட்டோவில் போகிறதுனா 4 கிலோமீட்டர் போகலாம். அப்படி முடியாதவங்க ஆவடியிலேருந்து, அதாவது திருப்பதி சென்னை திருவள்ளூர் வழித்தடம் ஆவடி அம்பத்தூர் அந்த ரூட்டில் வரும்போது ஆவடியிலேருந்து திருமுல்லைவாயில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த ஆவடி ஜங்ஷன் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். மெயின் ரோட்லேயே ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ட்ரெயினை விட காரோ அல்லது பஸ்ஸோ போகும்போது உங்களுக்கு வசதியாக ரொம்ப பக்கத்துலேயே அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த திருமுல்லைவாயில் ஸ்தலம்ன்றது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் இந்த அம்மனோட கோவில் அமைஞ்சிருக்கு. இதுக்கான சில காரணங்கள், வரலாறு அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை நாம் இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பரங்கி மலை சொல்கிறது ஒரு காலத்தில் பிருங்கி முனிவர் பிருகு முனிவர் வழிபட்ட ஒரு ஸ்தலம். பிருங்கி மலை பரங்கி மலை அப்படின்னு ஆயிடுச்சு. பேர் வழுவி போயிருக்கு கால மாற்றத்தில். அவர் சிவபெருமானை மட்டுமே வழிபடுவார். அன்றைக்கி அவர் வழிபாடு நடத்தும் போது பார்வதி பரமசிவனை வழிபடும்போது வண்டு ரூபத்தில் சிவனை மாத்திரம் பிரதிஷ்டம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது கோவப்பட்ட பார்வதி தேவி அவரோட உடல் நீங்க பெறணும்னு சாபமிடுறாங்க. அந்த சாபத்தினால் அவருக்கு உடல் போயிட்டு எலும்பாக இருக்கார். அப்போ சிவபெருமானை வேண்டும்போது அவர் ஒரு கோல் கையில் கொடுத்து சிவபெருமான் கோவத்தை தணிக்க முடியாமல் பார்வதி தேவிக்கு சாபம் வந்துடுது. அது சாபம் நீங்கிறதுக்காக அவங்க காசிக்கு போய் பூஜை பண்ணினாதான் சிவன் தன்னோட இடபாகத்தில் தன்னை மறுபடியும் சேர்த்துப்பார் அப்படிங்கிறது ஒரு பதிலாக கிடைக்குது. அதனால் அவங்க கிளம்பி காசிக்கு போகிற வழியில் இந்த திருமுல்லைவாயில் வழி ஸ்தலம் இது நடுவில் அவங்க போகிற இடத்துல ஒவ்வொரு ஊர்லேயும் வாழைப்பந்தலில், திருவண்ணாமலையில், காஞ்சிபுரத்தில் இந்த இடங்கள்லாம் பலவிதமான சாப நிவர்த்திகளெல்லாம் மேற்கொண்டு கடைசியாக அவங்க திருச்செங்கோடில் தன்னோட இழந்த இடபாகத்தில் சிவபெருமான்கிட்டேருந்து மறுபடியும் பெறுகின்ற ஒரு வரலாறு. அப்படிப்பட்ட இந்த பச்சையம்மனோட அருள், இந்த திருமுல்லைவாயில் ஸ்தலத்தோட பெருமை, தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய இந்த பச்சையம்மனோட வரலாறு. காசியில் போய் அவங்க பூஜை பண்ணுறதுக்கு முற்படும் போது காசியில் இருக்க மன்னன் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்துடுறார். தடுத்ததுக்கப்புறமா இவங்க கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க பச்சையம்மன் கோவத்தில். அதனால் அந்த இடம் வறட்சி ஆகிடுது. இது காரணம் தெரிஞ்ச மன்னன் மறுபடியும் பூஜை பண்ணுங்கன்னு அரண்மனைக்கு கூப்பிட்டப்ப போய் மறுபடியும் அரண்மனையில் பூஜை பண்ண அவங்க அந்த ஊரே காசி மாநகரமே அன்னபூரணியாக வளம் மிக்கதாக அம்மன் அருள் கிடைக்குது. அதனால் இந்த அம்மன் வழிபடுறவங்களுக்கு பூரணமான அன்னம் என்னென்னைக்கும் கிடைச்சின்னு இருக்கும், வளம் தவறாமல் குறையாமல் கிடைக்கும்ன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த திருமுல்லைவாயிலில் இருக்கக்கூடிய சிவஸ்தலம் கொடியுடை நாயகியாக மாசிலாமணீஸ்வரராக சிவபெருமானும் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் இப்போ நீங்கள் பார்க்குறது 850 கிபி 850 தேவார பாடல் பெறப்பட்டிருக்க ஒரு ஸ்தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே பாடல் பாடியிருக்கார். இந்த சிவபெருமானுக்கு சந்தனம், மூலவர் லிங்கத்தில் சந்தனத்தை பூசி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய வரலாறு பின்னாடி இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் அந்த வரலாறை பார்க்குறோம். இந்த மாதம் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் அந்த சந்தன காப்பை களைஞ்சு சிவபெருமான் தரிசனம் கொடுப்பார். அதனால் இந்த சித்திரை சதயத்தன்னைக்கு மே மாதம் முதல் வாரம் 1, 2, 3 வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு இந்த சந்தனம் பூசப்படுகிறது. அந்த சந்தனத்தை மறுபடியும் பூசுகிற ஒரு நாள் அது சித்திரை சதயம். குளம் புனருத்தாரணமெல்லாம் பண்ணி ரொம்ப நல்லபடியாக இருக்குது.
இந்த திருக்கோயிலில் கொடியடை நாயகியார் அம்பாளை வழிபடுறதும் சிவபெருமானை வழிபடுறதும் ஒரு சிறப்பான தொண்டை மண்டலத்தில் புழல் கோட்டத்தில் பாலி ஆற்றுக்கு வடக்கே இந்த ஆலயம் தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. சிவபெருமானும் அம்பாளும் கிழக்கு நோக்கி இருக்காங்க. இதெல்லாம் சிறப்பு செய்தி. முல்லை வனத்தில் இருந்ததுனால முல்லை கொடி மன்னனோட யானை இந்த காலில் சிக்கினதுனால இந்த முல்லை வனநாதரா சிவபெருமான் மாசிலாமணீஸ்வரர் பாசுபத பரஞ்சுடர் என்று போற்றப்படக்கூடிய சிவபெருமான். அம்மை கொடியுடை நாயகி. முல்லை கொடி இங்கே சிறப்பாக இருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாடல் பெற்ற ஸ்தலம். கருவறையின் முன்பக்கம் 2 வெள்ளருக்கு தூண்கள் அழகாக அமைந்திருக்கும். வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய நந்தி தேவரை பூசித்து காரிய சித்தி பெறலாம். இங்கே யாருக்கெல்லாம் இந்த திருமுல்லை வாயில் ஸ்தலம் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னா குமரநாயகன், பிருகு முனிவர், வசிஷ்டர், சந்திரன், சூரியன், அஸ்வினி, குசலவபுரீஸ்வரர் என்று அங்கே ஒரு சிவபெருமான் கோயில். அனைவரும் வழிபடலாம்.